கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது பிறந்த நாளை வரும் 22ஆம் தேதி கொண்டாட உள்ள நிலையில், கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக தேசிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுரைப்படி தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற இதில் புறநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் பாபு தலைமை வகித்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மந்திரி குமார், ரேஸ்மா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள், இணை செயலாளர் சபரி, பொருளாளர் சரவணகுமார், துணை செயலாளர் மோகனப்பிரியா, ராஜா, செந்தில்குமார், வினோத்குமார், மாசானமுத்து, பவித்ரா, கௌசல்யா, அவிலா, கிரேசி, கோமதி, தௌஃபீக், கார்த்திக், காமராஜ் என பலர் கலந்து கொண்டனர். தளபதி 51வது பிறந்தநாள் விழா மிகச் சிறப்பாக கொண்டாட தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக
இந்த மாற்றுத்திறனாளியான கண் பார்வையற்றவர்கள், சாலையோர வியாபாரிகள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் 1 மாதத்துக்கான மளிகை சாமான் இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருடம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷமா அவங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க என்னன்னா, அந்த சாலை ஓரம் வியாபாரம் பண்றாங்க, அந்த கடலை மிட்டாய், மாஸ்க்கு, ஊதுபத்தி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது பார்த்தீங்கன்னா 2 நாள் அவங்களுக்கு நாங்கள் பண்ணிடுவோம். இது ஏன் அவங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா, அவங்களோட தன்னம்பிக்கை வீட்டில இருந்து நம்ம நார்மலா இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த பார்வை இல்லாமயே அவங்க உழைக்கிறாங்களே, அவங்களை தன்னம்பிக்கை ஊட்டுற விதமாக தளபதியோட அறிவுறுத்தலின்படி, மாநில பொதுச் செயலாளர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த சின்ன உதவி பண்ணியிருக்கிறோம். 2 நாள்ல அவங்க கோரிக்கையும் நிறைவேற்றுவோம். தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக இந்த விழா ஏற்பாடு பார்த்தீங்கன்னா மந்திரகுமார் அவரோட ஏற்பாட்டில் இது நடந்திருக்கு. அப்புறம் ரேஷ்மாவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் பழனிசாமி. நான் பெத்திக்கோட்டிலேருந்து வர்றேன். வருடம் வருடம் விஜய் பிறந்தநாள் முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக பொருள் வழங்கிய விஜய் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் ஜூன் 22 அன்று இனி பிறந்தநாள் வருகிறது. அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மாற்றுத்திறனாளிகளுக்காக பொருள் வழங்கிய விஜய் அண்ணன் அவர்களுக்கும் பாபு சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பம் நலமாக இருக்க நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஊதுபத்தி தாங்க. அதுக்கு என்ன தேவைக்காக உங்கள்ட்ட சொல்லியிருந்தீங்க? தேவைக்காக அதை ஏதோ இந்த மாதிரி ஊதுபத்தி இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா மேலே பரவாயில்லைங்க சார். ஏதோ இந்த மாதிரி உதவி செஞ்சாருன்னா பரவாயில்லைன்னு சொல்லி நினைக்கிறேங்க சார். பொருள். என் பேர் பிரியா. நான் காப்பி கடை அன்னூர் போகிற வழியில் காப்பி கடை ஸ்டாப்லேருந்து வரோம். விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு 22ஆம் தேதி விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. மளிகை சாமானம், ஊதுபத்தி வியாபாரம் செய்கிறதுக்கு, அது இல்லாமல் கமரக்கட்டு, கடல மிட்டாய் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் விஜயோட ஆயுஷ் நாட்கள் நல்ல நீடித்த நாட்களாக இருக்கணும்.